ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இன்று 7வது அனுவாகம் ஸ்ரீ ருத்ரம். தமிழில் பதப்பிரிவு 16 மந்திரம் இருக்கு. 8 சொல்லிடுறேன். அடுத்த பிரசங்கத்தில் மீதமுள்ள 8ஐ கூறுகின்றேன். அதற்கு முன்பாக சர்வே ஜனாக சுகினோ பவந்து, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவத்து ததாஸ்து. இந்த அனுவாகம் 7 16 மந்திரங்கள் இருக்கு. இதனுடைய ரிஷி யாரு? ரோமர்ஷா, ஒரு ரிஷிகா. அவ ஒரு பெண் ரிஷி, ரிஷிகா. யாருடைய புத்திரின்னு பார்த்தாலும் ப்ரஹஸ்பதி, குருவுடைய புத்திரி அவ. இந்த சந்தஸ் மகா அனுஷ்டுப் சந்தக. காயத்ரி, உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகதி, சப்த சந்தஸ் சொல்லியிருக்கேன். அதுல அனுஷ்டுப் சந்தஸ். இது சந்தஸ் தேவதான்னு எல்லா இடத்துலையும் தேவதைகள் வேத வழக்கம் தான். அது ருத்ரன் தான். அதனால இந்த மந்திரத்தை நான் முதல்ல அந்த 16 மந்திரத்தையும் கூறிடுறேன். அப்புறம் இந்த 8க்கு நான் பதப்பிரிவுகள் செய்கின்றேன். நமோ துந்தோப்யாய சாஹனன்யாய ச, நமோ திருஷ்ணவே ச பிரமிருஷாய ச, நமோ தூதாய ச பிரஹிதாய ச, நமோ நிஷங்கிணே சேஷு திமதே ச, நமஸ்தீக்ஷ்ணேஷவே சாயுதினே ச, நமஸ்வாயுதாய ச சுதன்வனே ச, நமஸ்ருத்யாய ச பத்யாய ச, நம காட்யாய ச நீப்யாய ச, நம சூத்யாய ச சரஸ்யாய ச, நமோ நாத்யாய ச வைஷந்தாய ச, நம கூப்யாய ச வட்யாய ச, நமோ வர்ஷ்யாய ச வர்ஷ்யாய ச, நமோ மேத்யாய ச வித்யுத்யாய ச, நம ஈர்த்ரியாய ச தப்யாய ச, நமோ வாத்யாய ச ரேஷ்மியாய ச, நமோ வாஸ்தவ்யாய ச வாஸ்து பாயச்ச. இதான் முழு மந்திரம். 16 மந்திரங்கள் இருக்கு. முதல் 8 நான் கூறுகின்றேன். நமோ துந்துபியாயச்சா ஹனன்யாயச்ச. துந்துபின்னா என்ன? மேளம், இந்த மத்தளம். பெரிய வட்டமா மத்தளம் பார்த்துருக்கலாம். நம்ம நிறைய படங்கள்ல பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். சிவனுடைய அந்த மத்தளம் துந்துபி. அந்த துந்துபி இகாராந்தம். ஹரி சப்தத்தில் வரணும்னு சொல்லலாம். துந்துபியே நமஹா அப்படின்னு வரலாம்னு சொல்லலாம். துந்துப்யே அப்படின்னு தனியாக இருந்ததுனாக்கா அதுக்கு ஒரு விளக்கு இருக்கு. இர்ரெகுலர் வேர்ப்ஸும்பாங்க. அது பதி சப்த பத்தியேன்னு வரும். சரி, அது இருக்கட்டும். ஏன் துந்துபியா வருதுன்னா அதெல்லாம் பகுவிரி படிக்கணும். 4வது 1வது 83 4வது புஸ்தகம் 1வது சாப்டர் விபாகம் 83வது வசனத்தில் பார்க்கலாம். இல்லை 8 4 1 எல்லாம் பாணினி சூத்திரங்கள் தான். 8வது புஸ்தகம் 4வது விபாகம் சாப்டர் 1வது வருஷத்தில் பார்க்கலாம். பகுவிரின்னு வரும், தத் புருஷான்னு வரும். அந்த புருஷ ஆண்லிங்கத்தில் ரெஃபரன்ஸ் வந்ததுன்னா, உல்லேகனம் வந்ததுன்னா, குறிப்பீடுகள் இருந்ததுன்னா அது புருஷனுடைய ஆண் பாலுடைய வடிவம் எடுத்துக்கொண்டு ஆண்பால் விதமாக நம்ம அதை சொல்லுவாங்க. அதனாலதான் துந்துபியாய ராமாய எல்லாமே பார்த்துக்கோ 4வது விபக்தி கு இல்லைன்னா காக, அதுக்கு அதற்காக, அவ்வளவுதான். அது மனசுல நீங்க வச்சுக்கணும். சேங்கிறது பிறகு அண்ட், ஆங்கிலத்தில் அண்ட், அது ஒரு கன்ஜங்ஷன். அதனால அது நான் தனித்தனியா திருப்பி சொல்லலை அர்த்தங்களை. அப்போ துந்துபியாய, அந்த துந்துபிகை, அந்த மேளத்துக்கு, அந்த மத்தளத்துக்கு, அந்த கொட்டப்பட்ட மட்டத்துக்கு ஹனன்யாய. ஹனனங்கிறது அடிக்கிறது, கொல்லறதுன்னு வரும். இது அடிக்கிறது, மேளத்தை அடிக்கிறது. அந்த அடித்தலுக்கும் இப்ப எதுக்காக இந்த ட்ரம், எதுக்காக இந்த மத்தளம், எதுக்காக இந்த மத்தளத்தின் அடிக்கிறது? சவுண்டு. உங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய ஒலி. எதனால ஒலி? எதனால ஒலி சப்தத்தை குறிப்பிட்டு ரிஷிகள் ரோமர்ஷா எழுதியிருக்காங்கன்னா, உலகம் தோன்றும் சமயத்துல ஃபிரிட்ஸ் ஆஃப் கேப்ரா சொல்ற மாதிரி சிவனுடைய ருத்ர தாண்டவத்தை அவரை பார்த்தாராம் கலிபோர்னியா பீச்சில். எங்கேன்னு அவர் அதை ஆராய்ச்சி பண்றது தான் அவருக்கு தெரிந்தது. இது இந்துக்களுடைய தெய்வம் சிவபெருமான் இருக்கின்றார், அவருடைய ருத்ரதாண்டவன் தான். உலகம் அப்படியே சுத்துறது. முதல்ல 3 வினாடிகள்ல வெடித்து சிதறியது. ஒரு அளவில்லாத ஒரு சிறு புள்ளி, ஒன்றும் இல்லாததுன்னு வச்சுக்கோங்க. வெடித்து சிறியது முதல் 3 வினாடிகள்ல இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ், அது உருவாக்கப்பட்டது. அதற்கப்புறம் முதல்ல லைட்டு, எல்லாருக்கும் தெரியும் லைட்டுங்கிறது வெளிச்சம். 3 லட்சம் கிலோமீட்டர்ல போகுது. அதுக்கப்புறம் தான் சவுண்டு சவுண்ட் அதோட கம்மி. அந்த சவுண்டுடைய
அதிபதி யாரு? சிவன் தான். ஹனனம். ஏன் ஹனனம்? ஓரொரு கல்லுகள், ஓரொரு வானத்தில் பறக்கின்ற நட்சத்திரங்கள், நட்சத்திர வாள்கள் ஒன்றோடு ஒன்றாக மோதி ஒரு பெரிய கல் நம்ம உலகத்தை தாக்கிது. ஏதோ நான் சொல்றது ஒரு 4 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி, 400 கோடி வருடங்களுக்கு முன்னாடி வச்சுங்க தாக்கிது. அதனால உலகம் உடஞ்சி அதோட 1/3 பாகுதி சந்திரனாக அங்க இருக்கு. எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்னா அடிக்கிறது. அதுதான் ஹனனம். சப்தம், மேளத்துடைய சப்தம் மாதிரி. ஏன் மேளம் தான் எல்லாருக்கும் புரியும்படியாக எழுதியிருக்காங்க. சோ அதனால என்ன, நமோ துந்துப்யாயஜாஹனன், அவனுக்கு இந்த மேளத்திற்கு, அந்த மேளத்தினுடைய அடித்தலுக்கு, அடிக்கிறது ஹனனங்கிறது அதுதான். ஹந்தும் அடித்தல். நமோ துந்துப்யாயஜாஹனன்யாய ச நமோ திருஷ்ணவே ச பிரமிருஷாய ச. திரு அணுஹு திருஷ்ணுன்னு சொல்லலாம். அதனால திருஷ்ணவே குரு சப்தம் தான். அது கரெக்டா இருக்கு, அது சரியாக இருக்கு. உகாராந்த புன்லிங்க சப்தம் குருஹு. குருஹு குரு குரவஹா குரும் குரு குருன்னு குருணா குருபியாம் குருபிஹி 3வது, 4வது குரவே குருபியாம் குருபியா அப்படி வரும். அதுக்கு அதற்காக நமஸ்காரம் சொல்றதுதான் நம்மளுடைய கடமை. அதனால திருஷ்ணவே, திரு இருக்கு, துரு இருக்கு. நீங்க திருன்னு எடுத்துட்டா அணிதல் அர்த்தம். நான் சொல்றேன் அம்தாரயாமி அம்தராமி எல்லாம். துருன்னு எடுத்தா ஒரு இடத்துல அது நிச்சயம் ஆணித்தரமாக இருக்கு. துருவ நட்சத்திரம் சொல்றது இல்லையா, அந்த மாதிரி. எப்படி வேணா எடுத்துக்கலாம். திருஷ்ணுனா திருஷ்ணவே என்னங்கிறது சிவன் திருங்கிற இடத்துல இதுவும் இருக்கலாம். கான்கர், அதாவது வெல்லக்கூடியவர், எல்லா அணுக்குழியும் வெல்லக்கூடியவர், எல்லா அணுக்குழியும் உடுத்தி கொண்டு இருக்க ஆடையாக அணிந்து கொண்டிருப்பவர், லைக் விஷ்ணு மாதிரி. திருஷ்ணு திருஷ்ணவே அப்படி எடுத்துக்கலாம். ஸோ திருஷ்ணவே. அதனால நமோ துந்துப்யாயசாஹனன்யாய ச நமோ திருஷ்ணவே ச பிரமிருஷாய ச. மிருஷங்கிறது நிறைய அர்த்தம் கொடுக்குறாங்க. நான் எடுத்துக்கிற ஆணித்தரமான ஆழ்ந்த அர்த்தம், புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை சம்ஸ்கிருத அர்த்தம் என்னன்னா தடவுதல், தொடுதல், ஸ்பர்ஷனம் பண்ற மாதிரி. அவர் எல்லா அணுக்குள்ளையும் தடவி கொடுக்கிறார் பகவான். எல்லா அணுக்குள்ளிலும் அவர் வென்றவர் தான். He has conquered all the atoms. He wears all the atoms. உடுத்தி கொண்டிருக்கிறார் ஆடைகள் போல எல்லா அணுக்குள்ளையும். அது தடவியும் கொடுக்கிறார், தொட்டும் கொடுக்கிறார், உயிர் கொடுக்கிறார். அதான் இது நமோ திருஷ்ணவேச்ச பிரமிருஷனம். பிராங்கிறது உபசர்க்கம், அது ஒரு விசேஷ பதம். பிரபாகரக, இந்த பிரான்னு சொல்லுவோம், பிரமாதம் அப்படின்னு. இந்த பிராங்கிறது ஒரு விசர்க்கம், அதாவது 22 உபசர்க்கத்துல இது ஒண்ணு அழுத்த கொடுக்கும். முன்னாடி வந்துடும் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸும்பாங்க ஆங்கிலத்தில். சஃபிக்ஸுங்கிறது கடைசியில் வரும். ஸோ மிருஷ, ஸோ பிரமிருஷாய. ஸோ நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். மிருஷக உங்களுக்கு நார்மல் சாதாரணமாக பாணினி அஷ்டாத்தியாயில வரக்கூடிய 4வது விபக்தி ராமாய மாதிரி தான். ஸோ நமோ திருஷ்ணவே ச பிரமிருஷாய ச நமோ தூதாய ச பிரஹிதாய ச. தூதன், தூதாய, அவர் தான் தூதன். இது எல்லா இடத்துக்கும் செல்லக்கூடிய ஒரு தூதன் அவர் தான். அவருக்கு, அந்த தூதனுக்கு, தூதாய பிரஹிதாய. ஹிதங்கிறது ஒரு ஒரு ஆசை, ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு வேலையில நமக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆக்க உணர்வு. லோகஹிதம் மம கரணியங்கிறோம் சம்ஸ்கிருதத்துல. லோகத்திற்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதாவது சிவன் பகவான் எல்லாருக்கும் ஊக்குவிக்கிறார். நம்மள அதனை ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அளவிற்கு தூதன் அவர் கொடுக்கிற மெசேஜஸ் என்ன நன்மை தான். வேத சாஸ்திரம் தான் அவர் உலகத்துக்கு கொடுத்திருக்கார். மாத்ருதே போபவ பிதருதே போப அப்படி. அதெல்லாம் நம்மள அதை அடித்தளமாக கொண்டு, அடிப்படையாக கொண்டு அதை பின்பற்றுவதற்காக, அதனுள் செயல்படுவதற்காக அவர் கொடுக்கக்கூடியதுதான் பிரஹிதம். அது பிரஹிதாய அவனுக்கு. எப்படி வருது பார்ப்போம். நமோ துந்துப்யாயசாஹனன்யாய ச நமோ திருஷ்ணவே ச பிரமிருஷாய ச நமோ தூதாய ச பிரஹிதாய ச நமோ நிஷங்கிணே சேஷு திமதே ச. நிஷங்கிணங்கிறது, நிஷங்கினா வில்லு, அம்பு. நிஷங்கின்னு சொல்லுவோம், அம்புகாரன், ஆர்ச்சர். நிஷங்கினே நகாரந்த சப்தத்தில் வருது, அதனால ஆத்மன் சப்தம் தான், ஆத்மனே. அது மாதிரி நிஷங்கினே, நிஷங்கினே ச இஷுதி மதே, சேஷுதி மதேன்னு வரும். ச பிளஸ் இஷுதி, சங்கிறது அண்ட். பிறகு இச் பிளஸ் இல்லையா, ச ஈயும் சேர்த்தா ஏடு. அதனால தான் உங்க புத்தகத்தில் உங்களுக்கு சேஷுதி மதேன்னு வரும்.
இஷுதி மத்துன்னு என்ன? அது ஒரு வினையுரி சொல் சொல்லலாம், அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். வினை சொல்கள்ல அட்ஜெக்டிவ், அதாவது டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். ஒரு நவுனை, ஒரு பெயர் சொல்ல அது வர்ணிக்கிறது இல்லையா? ஸோ இஷுதி மத்துங்கிறது அந்த அம்புகளை வைத்துக்கொண்டு இருப்பவன், குய்வாருங்களாம் ஆங்கிலத்தில். அம்புகளை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சக்தியான அம்புகளை வைத்துக் கொண்டிருப்பவன். இந்த அம்புகள் என்னம்மா? என்ன அம்புகள்ங்கிறது? இந்த பிரபஞ்சத்தில் அம்புகள்ங்கிறது ரிஷிகள் சொல்லுகிறார், ரோமர்ஷா சொல்லுகின்றார். அது அம்பு எப்படி போகும்? நேர போகும். நம்ம பிரபஞ்சத்தை நாம் பார்ப்போமே ஆனால் நவீன கருவிகள் மூலமாக எல்லா இடத்துலையும் சூரியன்லாம் அவன் இடத்துல இருந்து அப்படி நாக்கு மாதிரி அப்பப்போ அந்த அம்பு விடுவான். என்னது? தீ பந்தங்கள் அப்படி நாக்கு மாதிரி அப்படியே ஷூட் பண்ணுவான், அப்படியே தூக்கி போடுவான். அம்புகள் பாயிற மாதிரி பாயும். சூரியன் மட்டும் இல்லை, நம்ம உலகத்துலேயும் இருக்கும் சில, ஆனால் அது கம்மியான சக்தியாக இருக்கும். வெளியே சூரியனை மண்டலத்தை விட்டு பக்கத்து வழிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய இருக்கு. 1000 கோடி சூரியன் நிறைய இருக்கு, மண்டலங்கள் நிறைய இருக்கு. எல்லாம் ஒன்று விட்டுட்டு இருப்பாங்க எனர்ஜி. அம்பு விடுற மாதிரி பும் பும் பும்னு ஆகாசத்தில் நவீன கருவிகள் மூலமாக நாம் பார்க்கலாம். போய்கிட்டு இருக்கும். மீட்டியர்னு சொல்லுவாங்க, கல்பாறைகள் எல்லாம் அப்படியே வெளிச்சத்துக்கு வானத்தில் நம்ம பார்க்கலாம். அதை தான் குறிக்கிறது. அதோடைய சக்தி யாரு? அந்த வில்லுடைய வில் கூடையை வைத்துக் கொண்டிருப்பவன் யார்? சிவன். அவங்ககிட்ட தான் எல்லா வில்லு இருக்கு, அவங்ககிட்ட தான் எல்லா சக்தியும் இருக்கு, அவங்ககிட்ட தான் எல்லா தீ கொழுந்துகள்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கு. தீ கொழுந்துகள்லாம் அவன் தான் வச்சுட்டு இருக்கான் அந்த கூடையில. அப்போ எப்படி வருது? நமோ துந்துப்யாய சாஹனன்யாய ச நமோ திருஷ்ணவே ச பிரமிருஷாய ச நமோ தூதாய ச பிரஹிதாய ச நமோ நிஷங்கிணே சேஷு திமதே ச நமஸ்தீக்ஷ்ணேஷவே சாயுதினே ச. தீக்ஷ்ணங்கிறத கூர்மை, அணுகுன்னு வச்சுக்கலாம். தீக்ஷ்ணேஷவேன்னு வரும். ச ஆயுது, அவன் ஆயுதக்காரன் தான். அதனால தான் ஆயுதன் நகாராந்த புன்லிங்க போட்டால் ஆயுதனே ஆத்மன் சப்தம் தான். அவன் தான் அந்த கூர்மையான ஆயுதங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால், கூர்மையான இந்த விண்வெளியில் பறந்து கொண்டிருக்கின்ற எல்லா வினாடிகளும் பறந்து கொண்டிருக்கின்ற அம்புகளான இந்த சக்திகள், தீ பந்தங்கள், அவன்தான். அவனுடைய கூடையிலிருந்து, அவனுடைய சரீரத்திலிருந்து தான் வருதுங்கிறார் ரிஷி, அந்த ரிஷிகா ரோமர்ஷா. அதனால எப்படி வருது? நமஸ்வாயுதாய. அதுக்கு முன்னாடி நமோ துந்துப்யாய சாஹனன்யாய ச நமோ திருஷ்ணவே ச பிரமிருஷாய ச நமோ தூதாய ச பிரஹிதாய ச நமோ நிஷங்கிணே சேஷு திமதே ச நமஸ்தீக்ஷ்ணேஷவே சாயுதினே ச நமஸ்வாயுதாய சுதன்வனே ச. ஸ்வ ஆயுதம் தான், அவன் தான் ஆயுதம். அவனுக்கு நமஸ்காரம். டு ஹிம், அவனுக்கு, அவனுக்காக, அப்படிதான் வருது. ராமாய, ராமனுக்கு சொல்ற மாதிரி. ஸ்வ ஆயுதாய சுதன்வன. சுங்கிறது ஒரு பவித்திரமான சுமங்கலம் சொல்றோம் இல்லையா? சு போட்டு மங்களம், சுமங்கலம் அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த சு வந்து கிரேட்டு, கிரேட்டஸ்ட், இஎஸ்டி சொல்ற மாதிரி தான் வச்சுக்கோங்க. அது ஒரு உபசர்க்கம். அதனால சுதன்வனம். தன்வங்கிறது என்னது? வில்லு. தன்வனே, வில்லு இருக்கப்பட்டவனுக்கு. வில்லுங்கிறது என்ன? வில்லு விட்டாதானே சக்தி. இந்த சக்தியும் அவன் தான். பும்னு வில்லு சக்தியை குறிக்கிறது. அம்பு தானா அப்படி பறந்து போகாது. ஒரு வில்லிலிருந்து நம்ம எய்ய வேண்டும். அது எய்தலுடைய கருவி வில்லு, அம்பு வேற. அந்த வில்லுன்னா சக்தின்னு அர்த்தம். அந்த சக்தி இருந்தால் தானே அம்பு பறக்கும். அந்த சக்தி அவன் தான். நீங்க பார்க்கின்ற இந்த அம்புகளான தீ பந்தங்கள் எல்லாம் அம்புகள் என்று கருதுகின்றோமே, கூறப்படுகின்றவை ரோமார்ஷிகா அவங்களால எல்லாமே சிவன் தான். சுதன்வன் அவன் தான். அவன் தான் போ, அவன் தான் வில்லும் அம்பும் அவன் தான். அதுக்கப்புறம் ஸ்வாயுதாய ச சுதன்வனே ச நமஸ்ருத்யாய ச பத்யாய ச. ஸ்ருத்யாய, இங்க வந்து நல்லா மாணவர்கள் கவனிக்க வேண்டியது ஸ்ரூ இல்லை, இது ஸ்ரா, சர்ப்பம் சா. இது ஸ்ரீ ஸ்திரீ, அந்த ஸ்ரீ அந்த இது இல்லை, இஷ் போட்டு ரா போட்டது இல்லை, ஷா சிவன் ஷா அந்த மாதிரி வராது. சா சர்ப்பம். வேத காலத்துல ஸ்ருங்கிறது தாத்து. என்ன?
கேட்குதல், டு ஹியர், கேள்வி கேட்குதல். அகம் ஸ்ருணோமி அப்படின்னு சொன்னா கேட்கிறேன். இப்ப ஸ்ருத்தியாய சொல்லப்பட்டவன் அவன் தான், வேதம் சொல்லப்பட்டவன் அவன் தான், வேதத்தை உண்டாக்கினவன் அவன் தான். முதல் வேதம் அவனுடைய உடுக்கலேருந்தான் வந்தது, சிவபெருமானுடைய உடுக்க இதுதான் வேதமே வந்ததும்பா. சம்ஸ்கிருதம் வேதங்கள் எல்லாமே வந்தது. ஸ்ருத்தியாய அவனுக்கு, பத்தியாய நமக்கு பாதையை காட்டுகின்ற பத்து, பதா பந்தா எல்லாம் யாத்திரிகள் பந்தா பாதையை காட்டுகின்றான். நல்ல பாதைகளை வேதங்கள் மூலமாக காட்டக்கூடியவன் சிவன், அவனுக்கு நமஸ்காரம் அப்படிதான் சொல்றோம். டு ஹிம், ஃபார் ஹிம், அவனுக்கு, அவனுக்காக. பத்தியாய வழிகளை, அந்த வழிகளுக்கு. ஆனா அது தத்புருஷா காம்பவுண்ட்ல சிவனை குறிக்கிறது, பத்தியாயன்னு வரும். இந்த தத்புருஷா காம்பவுண்ட் வந்து ஒரு விசித்திரமானது. இப்ப வந்து நான் கிருஷ்ணஸ்ய சகா, சகா வந்து ஸ்ரீலிங்கம், ஆகாரந்த ஸ்ரீலிங்கம். ஆனா அது கிருஷ்ண சகன்னு வந்துடும் அந்த காம்பவுண்ட்ல, தத் புருஷத்துல. அப்போ சகஹ வந்து நீங்க கான்ஜுகேட் பண்றத விபக்திமானவங்க சகாய், கிருஷ்ண சகாயன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா சகா அப்படிலாம் எடுத்தா சகாயை அப்படின்னு வரும். ஸ்ரீலிங்கம், ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் சீதாயை, ரமாயை அப்படி வரும். இது சகாய. அதனால இதுவும் அப்படிதான். இந்த தத்புருஷ காம்பவுண்ட்ல ஒரு உதாரணம் கொடுத்தேன். ஸ்ருத்யாய ச பத்யாய ச நமக் காட்யாய ச நீப்யாய ச. இது 8வது. காட்யாய என்ன அர்த்தம்? காட்யங்கிறது அட்ஜெக்டிவ், வினையுரி சொல். என்னன்னா ஆழம், பள்ளம், குழி, அதான் காட்டிய. நீப்பியான்னு அடுத்தது கொடுக்கிறார் அந்த ரிஷி. ரொம்ப ஆழம், டீப். சில இடத்துல புத்தகத்துல ஹிமாலய சிகரம் மேல இருக்கே, கீழ் தான் சிவன், கீழே தான் இருக்கார், கீழே இருக்கார். அது இல்லை இதுல. இது வந்து அவ பிரபஞ்சத்தை வர்ணிக்கிறார்கள். அப்போ ஆழமான குழினா பிளாக் ஹோலும் ஆங்கிலத்தில், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல. பௌத்த சாஸ்திரத்துல ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல கருங்குழி, தட் இஸ் கால்ட் பிளாக் ஹோல், அது பெரிய விசேஷம். அந்த பிளாக் ஹோல் கருங்குழியில தான் சர்வ காந்த சக்திகள் இருக்கு. இந்த நம்ம பாலை வழி மில்கி வே என கூறப்படுகின்ற மண்டலத்துல நடுவுல இருக்கப்பட்டது ஒரு பெரிய கருங்குழி அப்படின்னு ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ்னு ஒரு பிரிட்டிஷ் ஒரு ஊனம் உள்ளவர். அவர் கை கால்லாம் சரியா வழங்காது, ஆனா மைண்ட் மூளை தான் பெருசா வழங்கிது. அவர் கண்டுபிடித்ததுல வெளிச்சம் உள்ள போனா கூட வெளியில வர முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் இழுப்பு சக்தி, காந்த சக்தி அதுக்கு அந்த கருங்குழி. அதை சுத்தி தான் நம்ம உலகம். இந்த 9 குழந்தைகள் நவகிரகங்கள்லாம் சூரியனோட சேர்ந்து, நம்ம உலகம் சூரியனை சுத்துறது, பட் சூரியனும் சுத்துறான் குழந்தைகளோட. யாரை சுத்துறான்? இந்த கருங்குழிய. எங்க சுத்துறான்? இந்த பாலை வழி மில்கி வே கேலக்சி மண்டலத்துல. 233 மில்லியன், அதாவது 23.3 கோடி வருடங்கள் ஆகின்றது ஒரு சுற்றுக்கு. நம்ம உலகம் 365 நாள், 365 கால் வச்சுங்க. அவ்வளோ வருஷம் இருந்து ஒரு சுற்றுக்கு. அவ்வளோ பெரிய மண்டலம் நம்ம மண்டலமே. அது மாதிரி கோடான கோடி மண்டலங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுடுவோம். அப்போ அதனாலதான் இவங்க நீப்பியாயங்கிறாங்க. ஆழமான இந்த காட்டியாய, ஆழமான அந்த குழி. காட்டியங்கிறது குழி, ஹோல், ஆழமான குழி, நீப்பியாய. அவனுக்காக, அந்த குழிக்காக, அவனுக்காக, ஆழத்திற்காக எவ்வளவு நுணுக்கமாக, ஆணித்தரமாக பௌத்த சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டு அதன் படி அடிப்படையாக அவர்கள் சிந்தித்து இந்த தெய்வத்தை போற்றுகின்றார்கள். அதனுடன் இணைத்து அஸ்ட்ரோபிசிக்ஸ், பௌத்த சாஸ்திரமும் இணைகின்றது. சாதாரணமா நீ எல்லா இடத்துலையும் நீதான்பா, ஏ மகேஸ்வரா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொண்டு அந்த மீதமுள்ள 9லிருந்து 16 வரைக்கும் அடுத்த பிரசங்கத்தில் கூறுகின்றேன். அது வரைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து, பூயா தாவத் சுபமங்கலம். தயவுசெய்து என்னுடைய சேனலை பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாக என்னுடைய இந்த பிரசங்கங்கள், சொற்பொழிவுகள் வந்து கொண்டே இருக்கும். அது வரைக்கும் ஹரி ஓம், வணக்கம்.